எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வெங்காய ரசம், அப்புறம் பார்த்திங்கன்னா கவலை மீன், கவலை கருவாடு வறுவல், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நேற்று எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சாங்க. அந்த மீனோட தலை மட்டும் ஒரு பீஸ் வச்சுருக்காங்க, பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. வாங்க சாப்பிட்லாம். அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சரியான காம்பினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெங்காய ரசம், அது கூட வந்து பார்த்திங்கன்னா கவலை கருவாடு வறுவல். நான் ஆல்ரெடி நம்ம வீடியோலலாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்படி சமைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சில பேர்லாம் வந்து கருவாடை வந்து அப்படியே முழுசாக போட்டு அப்படியே மசாலா வச்சு அந்த மாதிரி வறுத்துருவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த முள் தனியாக அந்த மீன் இருக்கும் இல்லைங்களா, அது அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே சின்ன சின்ன பீஸாக அப்படியே எடுத்துருவாங்க. ஆஞ்சிருவாங்க, அப்படியே மீன் ஆயிர மாதிரி ஆஞ்சிருவாங்க. அந்த முள்ளை வலிக்கும் எட்டை தூக்கி போட்டுட்டு அந்த சதை வலிக்கும் வச்சு பார்த்திங்கன்னா வறுப்பாங்க. குழம்பு வச்சாலுமே அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா, அப்படியே முள்ளோடு அப்படியே கருவாட்டை போட்டு குழம்பு வைக்காமல் அதை அப்படியே உரித்து எடுத்துருவாங்க. முள் தனியாக சதை தனியாக உரித்து எடுத்து அந்த மாதிரி தான் செய்கிறது வழக்கம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த வெங்காய ரசத்துக்கு ஆல்ரெடி நேற்றையே நான் மென்ஷன் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் நேற்று கருவாடு வாங்கினாங்க. ஸோ அதனால் நாளைக்கு கருவாடு வறுவல் இல்லை கருவாடு குழம்பு ஏதாவது ஒன்று செய்வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வெங்காய ரசம் வச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வறுவல் செஞ்சுருந்தாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை இல்லை கருவாடு வந்து சரியான காம்பினேஷன். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த நேற்று வந்து ஒரு மடவை மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தலை மட்டும் சரி ரசம் அப்படின்றதுனால ஒரு பீஸ் வச்சாங்கங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்பொழுது அருமையாக இருந்தது. அருமையான சாப்பாடு. அப்புறம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நானும் எவ்ரிடே வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 411 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 411 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் நான் வந்து சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். 1000 சப்ஸ்கிரைபருக்கு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்க்கலாம், இந்த 1 இயரில் நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறேன்னா சேனல் மானிட்டரைசேஷன் ஆகுமா என்னன்றது பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் நம்மளுடைய வேலையை நம்ம செய்வோம். டெய்லியும் வீடியோ போடுறோம், அதை நம்ம வந்து கண்டினியூவாக செஞ்சிடறோம். ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.